கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறார், நேரம் ரொம்ப தாமதமாகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனா அவர் குறிச்சு வச்ச நேரம் ஒரு நாளும் தவறாது. கேளுங்க, இன்னைக்கு உங்க மனசுல ஒரே ஒரு கேள்வி இருக்கலாம். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்த ஜெபம் நேத்து கேட்ட ஜெபம் இல்ல, மாசக்கணக்கா ஒருவேளை வருஷக்கணக்கா நீங்க கண்ணீரோட கேட்டுக்கிட்டு இருக்கிற ஜெபம். சில நேரத்துல மத்தவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் வரும். என்னை மட்டும் ஏன் ஆண்டவர் மறந்துட்டாரு அப்படின்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா? ஆனா தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, நான் தாமதிக்கல, உனக்கான சரியான நேரத்தை நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நினைச்சு பாருங்க, காலையில 6 மணிக்கு உதிக்க வேண்டிய சூரியன் நடுராத்திரி 3 மணிக்கே உதிச்சா எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதமா? கண்டிப்பா இல்ல. அது ஒரு பெரிய குழப்பம் இல்லையா? அதே மாதிரிதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும் சரியான நேரத்துல வந்தால்தான் அது நமக்கு நன்மையா இருக்கும். பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. ஏசாயா அதிகாரம் 60 வசனம் 22. அதற்குரிய காலத்தில் நான் கர்த்தர், அதை துரிதமாக நிறைவேற்றுவேன். அதாவது சரியான நேரம் வரும்போது அவர் அதை வேகமா செஞ்சு முடிப்பாரு. அதனால இன்னைக்கு கடிகாரத்தை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. தேவனுடைய காலண்டரை நம்புங்க. ஏன்னா அவர் உங்களுக்காக எழுதி வச்ச நேரம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காது, ஒரு நிமிஷம் கூட முன்னாடியும் வராது. சரியான நேரத்துல தேவன் அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க, ஜெபத்தை நிறுத்தாதீங்க. நீங்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த பதில் சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சியா மாறப்போகுது. அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டி இருந்தா, இது யாருக்காவது நம்பிக்கை கொடுக்கும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்டில் தேவனுடைய நேரத்தை நான் நம்புகிறேன் என்று எழுதுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.